அனைவருக்கும் வணக்கம். அவற்றுள் இன்னென் இகரம் ஆவின் இறுதி முன்னர் கெடுதல் உரித்துமாகும். அப்ப இந்த நூற்பா மேலே சொல்லப்பட்ட சாரியைகள்ல இன் சாரியைக்கு விதி சொல்லுது, புணர்ச்சி விதி சொல்லுது. இதுல என்ன சொல்றேன்னா, இன்னின் இகரம் ஆவின் இறுதி முன்னர் கெடுதல் முறித்து அப்படின்னும் போது, இன்னின் இகரம் ஆவின் இறுதி முன்னர் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி ஆ நெடில் எழுத்து வரும்பொழுது கெடுதல், இந்த இகரம் கெடும் அப்படின்னு சொல்றார். இன்னின் இகரம் ஆவின் இறுதி முன்னர் கெடுதல் உரித்துமாகும். இப்ப இந்த எடுத்துக்காட்டை பார்ப்போம். ஆணை, ஆ இன் கூட்டல் ஐ இப்படி வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இகரம் கெட்டு ஆணை அப்படின்னு வருது. ஆ இன் கூட்டல் ஐ நை ஆணை. இப்ப இதுல உரித்தும் ஆகும் அப்படின்னு சொல்றதுனால, அந்த வர்றதுனால என்ன சொல்றாங்கன்னா, அப்ப கெடாமலும் வரும். அப்ப கெடாம வந்தா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு உயிர், இது ஒரு உயிர். அப்ப இடையில ஒரு உடம்படுமை வருகிறது. அதுதான் ஆவினை, அந்த வகர ஒற்று. அப்ப ஆவினை என வருகிறது. புரியுதுங்களா? அப்ப இதுதான். அடுத்தது இதுல ஒரு கூடுதல் செய்தி. இப்ப முன்னர் என்றதுனால அதெல்லாம் இல்லை. ஆக்சுவலா இந்த நூற்பா இன்னென் நிகரம் ஆவின் இறுதி அப்படின்னும் படிக்கலாம், இன்னென் நிகரம் மாவின் இறுதி அப்படின்னும் படிக்கலாம். அதனால என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மா என்பது மா கூட்டல் இன் கூட்டல் ஐ, மானைன்னு வரலாம், மாவினை அப்படின்னு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி மான் கோடு, மா இன் கூட்டல் கோடு என்பதில் இகரம் கெட்டு மான் கோடு என வருகிறது. அதுவே இகரம் கெடலைன்னா மாவின் கோடு, அந்த உடம்படுமை வகர ஒற்று போயிட்டு மாவின் கோடு என வருகிறது அப்படின்னு கூடுதல் எடுத்துக்காட்டுகளை, கூடுதல் விளக்கமும் கொடுக்குறாங்க. நன்றி, வணக்கம்.